எல்லாருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான மாதத்தின் கடைசி ஓய்வு நாளிலே நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் கூடி வருவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நான் படிக்க போகிற ஒரு விசேஷமான பாடம் என்ன தலைப்பில் படிக்க போகிறோம் அப்படின்னா, மதுரையை சுற்றின கழுதை. நம்ம அடிக்கடி கேட்டிருக்கோம்ல, இல்லை அடிக்கடி நம்ம சொல்லியிருக்கிறோம், த டாங்கி அரவுண்ட் மதுரை என்ற தலைப்பில் நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். 4 வருடங்களுக்கு முன்பாக ஆகஸ்ட் 15 2020 கொரோனா காலகட்டத்தில் சிறியவன் பெரியவன் ஆன கதை என்ற தலைப்பில் ஆர்டினரி மேன் பிகேம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி என்ற தலைப்பில் ஃபஸ்ட்டு ஜான் வெல்மார்ட் நம்முடைய சபையில் ஜூமில் பேசினார். ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? அதில் அவருடைய சாட்சியை அவர் பகிர்ந்து கொண்டார். அந்த தேவ செய்தி இன்றைக்கி நீங்கள் பார்க்கணுன்னா யூடியூப்பில் உள்ள போங்க. நம்ம எம்சிடிசி மதுரை சென்ட்ரல் தமிழ் சர்ச் யூடியூப்பில் ஆகஸ்ட் 15 2020 அந்த தேதியில் பார்த்தீங்கன்னா சிறியவன் பெரியவன் ஆன கதை. அவர் முதலாக போதகரானது எங்கே தான், நம்முடைய சர்ச்சில் தான் அப்படின்னு சொல்லி அதில் சாட்சியை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அன்று அந்த செய்தியை ஜூமில் உட்காந்து கேட்கும் பொழுது என் மனதில் விழுந்த ஒரு விதை என்ன அப்படின்னா, மதுரையில் இருந்து ஊழியம் செய்து ஆண்டவர் நடத்தின இந்த விதத்தை என்ன செய்யணும், கண்டிப்பாக சாட்சியாக நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு தீர்மானம் என் உள்ளத்தில் எடுத்தேன் 4 வருஷத்துக்கு முன்னாடி. பழம்பெரும் போதகருக்கு ஈடு இணையாக்கி பேசுவதற்கு எனக்கு எல்லளவும் தகுதி கிடையாது. அவர் பெரிய ஊழியக்கார். அதனால தான் அந்த தலைப்பை எப்படி வச்சுருக்கிறேன்னா, மதுரையை சுற்றின கழுதை அப்படின்னு வச்சுருக்கிறேன். 2023 ஆண்டில் 2023 ஏப்ரல் மே மாத காலகட்டத்திலேயே ஒரு பரபரப்பான ஒரு பேச்சு ஓடிச்சு. சரிங்களா? ஏப்ரல் 2 ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு கோயில்பட்டியில், நம்ம கான்ஃபரன்ஸ் எலெக்ஷன். ஸோ அதுக்கு பிற்பாடு இவரை மாற்றி விடுவார்கள் அப்படின்னு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ரொம்ப பயங்கரமாக பரபரப்பாக பேசிக்கிட்டாங்க. ஆனால் தேவன் வலுசற்பத்தின் கோபத்துக்கு ஆளாகாமல் கிருபையாக என்னை பாதுகாத்து இன்னும் 2 வருஷம் கூடுதலாக இந்த சபையில் ஆண்டவனை வச்சுருந்தார். சரிங்களா? ஆகவே கிருபையாக ஆண்டர் கொடுத்த அந்த 2 ஆண்டுகளை இந்த கழுதைக்கு ஆண்டர் கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? அந்த 2 வருஷங்களில் தான் 2 படமுயற்சி கூட்டங்களை நடத்துவதற்கும் ஆண்டவர் உதவி செய்தார். சரிங்களா? என்ன அப்படின்னா, 1 ஸ்ரீவில்லிபுத்தூரில் அக்டோபர் 6 to 15 வரைக்கும் 2023 ஆரோக்கியமும் ஆன்மீகமும் என்ற தலைப்பில் மறுமலர்ச்சி கூட்டங்கள் நடத்தினோம். பிற்பாடு ஆத்தூரில் மே 7 17 வரைக்கும் இந்த வருஷம் வேத ஆராய்ச்சி கூட்டங்களை நடத்துவதற்கு தேவன் உதவி செய்தார். ஸோ தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த 2 ஆண்டுகளாக என் மனதில் ஓடிக்கொண்டிருந்த ஒரு தலைப்பு தான் இன்றைக்கி படிக்க போகிற ஒரு பாடம், மதுரையை சுற்றின கழுதை, த டாங்கி அரவுண்ட் மதுரை. ஆகவே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கழுதையின் காவியத்தை நம்ம ஜெபத்தோடு படிக்க போகிறோம். ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் கடைசி ஓய்வு நாளிலே எங்களை நம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறீர். அதற்கு நமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்ப்பா. கர்த்தாவே, எங்கள் மீது எவ்வளவு கிருபையாக நீர் இருந்து ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிறீர். இந்த கோடை மாதத்தை கடந்து வர எங்களுக்கு கிருபை செய்தீர். அதற்காக நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் உடைய சமூகத்தில் உட்கார்ந்து உடைய சத்தியங்களை நாங்கள் படிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடி எங்கள் உள்ளத்திலே பேசி நீர் வழி நடத்தும்படியாய் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, சாமுவேல் சொன்னது போல கர்த்தாவை சொல்லும் அடியார் கேட்கிறேன் என்ற வார்த்தையின்படி நாங்களும் உடைய வார்த்தைகளை கேட்க காத்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் மெல்லிய சத்தத்தினால் எங்கள் உள்ளங்களிலே பேசி எங்களுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக ஆண்டவர் இந்த செய்தியை ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்படைக்கிறோம். தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். ஆண்டவரை நீ பெருகவும் நாங்கள் சிறுகவும் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வேதாகமத்தில் கழுதை பற்றிய உண்மைகள், பைபிளில் நிறைய கழுதைகளை பற்றி இருக்கா இல்லையா? இருக்கிறது. பல இடங்களிலே
பரவலாக கழுதையை பற்றி வாசிக்கிறோம். கழுதைகள், யோபுவுக்கு 500 கழுதைகள் இருந்தன அப்படின்னு யோபு 1:3 வாசிக்கிறோம். அந்த காலத்தில் கழுதைகள் நிறைய வச்சுருந்தவங்க பணக்காரவங்க, சரிங்களா? காட்டு கழுதைகள், நேபுகாத் நேச்சார் காட்டு கழுதைகளோடு சஞ்சரித்தார் அப்படின்னு தானியேல் 5:21 தானியேல் பெல்ஷாத்சார்கிட்ட சொல்கிறார். கோவேறு கழுதைகள் அப்படின்னும் படிக்கிறோம், சரிங்களா? எசேக்கியேல் 27வது அதிகாரத்தில் 14ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். எசேக்கியேல் 27:14 வாசிக்கிறோம். தொகர்மா வம்சத்தார் குதிரைகளையும் குதிரை வீரரையும் கோவேறு கழுதைகளையும் உன் சந்தைகளுக்கு கொண்டு வருவார்கள் அப்படின்னு கொண்டு வந்தார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம், சரிங்களா? கோவேறு கழுதைகள். சரி, 4வது கோழிகை கழுதை அப்படின்னு கூட ஒரு வசனம் இருக்கு. கோழிகை கழுதை, அதே 49ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் கோழிகை கழுதை அப்படின்னு வாசிக்கிறோம். இப்படி ஒரு 4 வகையான கழுதைகள் பற்றி பைபிளில் வாசிக்கிறோம். வேதாகம காலங்களில் மனிதர்கள் அடக்கி ஆண்ட மிருகங்களில் ஒரு வகை எது அப்படின்னா கழுதைகள். நீங்கள் வேதாகமத்தில் படித்து பாருங்களேன். யாக்கோபு 3 அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. யாக்கோபு 3 அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கிறேன். சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர் வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. அப்போ கழுதைகளை கூட என்ன செஞ்சிருக்காங்க? அடக்கி ஆண்டிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த கழுதைகள் அத்தியாவசியமான மிருகங்களாக திகழ்ந்தன. சரியா அன்பானவர்களே? எதற்காக இந்த கழுதைகள் பைபிள் காலங்களில் பயன்படுத்தினார்கள் அப்படின்னா, பயணம் செய்யவும், டு டிராவல், பயணம் செய்வதற்கு கழுதைகளை பயன்படுத்தினார்கள். பொதி சுமக்கவும், டு கேரி பர்டன்ஸ், விதைகளை மிதிக்கவும், டு டிராம்பிள் சீட், விவசாயத்தில் கூட கழுதைகளை அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்கிறாங்க, விதைகளை மிதிக்கவும். 4வது தானியம் அரைக்க இயந்திரக்கல் இழுக்கவும். இயந்திரக்கல் பெருசாக இருக்கும். இப்போ நம்ம வச்சுருக்கிறது சின்னதில் திரிகை. ஒரு காலத்தில் நான் சின்ன பையனாக இருக்கும்போது அந்த திரிகை கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் போச்சு, எல்லாம் மிக்சி கிரைண்டுன்னு ஆயிடுச்சு, சரிதானே? எல்லாம் சோம்பேறிகள் ஆகிட்டோம். சரி, அப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தானியம் அரைக்க இயந்திர கல், அந்த கல்லை இழுக்கிறதுக்கு கழுதைகளை பயன்படுத்தினார்கள். டு டர்ன் த மில் ஸ்டோன் டு கிரைண்ட் கிரெயின். 5வது வயலில் ஏர் உழவும் கழுதைகளை பயன்படுத்தினார்கள். இப்படி விதவிதமாக கழுதைகள் வேதாம காலங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே கழுதைகளை சொத்தாக வைத்திருந்தார்கள். யோபு வச்சிருந்தார்ல, யோபு பெரிய பணக்காரர், 500 கழுதைகள் வச்சிருந்தார். ஒரு வசனம் பாருங்க, எஸ்ரா 2ஆம் அதிகாரம் 66ஆம் வசனத்தில், பாபிலோனிலிருந்து திரும்பி வந்த யூதர்கள் 70 வருஷம் சிறையிருப்பில் கைதிகளாக இருந்ததுக்கப்புறம் திரும்பி வர்றாங்க. வரும்பொழுது என்னெல்லாம் கொண்டு வந்தாங்க, எத்தனை பேர் வந்தாங்க என்பதையெல்லாம் எஸ்ரா 2ஆம் அதிகாரம் 66ஆம் வசனத்தில் படிக்கலாம். அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன். எஸ்ரா 2ஆம் அதிகாரம் 66வது வசனம். அவர்களுடைய குதிரைகள் 736, அவர்களுடைய கோவேறு கழுதைகள் 245. அப்போ பாபிலோனிலிருந்து கைதிகளாக இருந்து விட்டு விடுதலையாகி திரும்பி வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கூடவே எதை கூட்டு வந்தாங்களா? கழுதைகளை கூட்டு வந்தாங்களாம், கோவேறு கழுதைகள். அப்போ அவங்க தொழிலுக்கு, அவங்க வாழ்வாதாரத்திற்கு கழுதைகள் மிகவும் அவசியமாய் இருந்திருக்கின்றன அப்படின்னு பார்க்குறோம். சரி, கோவேறு கழுதைகள். ஆண் கழுதைக்கும் பெண் குதிரைக்கும் பிறப்பது தான் கோவேறு கழுதை, சரிங்களா? மேல் டாங்கி அண்ட் ஃபீமேல் ஹார்ஸ், இந்த ரெண்டுக்கும் பிறக்கிறது தான் கோவேறு கழுதை, மியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவேறு கழுதையை பற்றி பைபிளில் நிறைய இடத்துல வாசிக்கிறோம். இதை குறித்து ஒரு பைபிள் டிக்ஷனரியில், ஸ்மித்ஸ் பைபிள் டிக்ஷனரி பக்கம் 422 வாசிக்கிறோம். The mule is smaller than the horse and is a remarkably hardy, patient, obstinate, sure-footed animal living ordinarily twice as long as a horse. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கோவேறு கழுதை குதிரையை விட சின்னதாக இருக்கும், அதே சமயத்தில் குறிப்பிடத்தக்க வகையில் ரொம்ப கடினமான ஒரு தோற்றமும்
அது நல்ல ரொம்ப ஒரு ஹார்ட் அனிமல், நல்ல வேலை செய்யும் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாமே. பொறுமையானது, அதே சமயத்தில் பிடிவாத குணமுடையது, நல்ல நல்ல பிடிமானம் உடைய, காலடி எடுத்து வச்சு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன செய்யும், நல்ல வெயிட்டு சுமக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஷுவர் ஃபுட்டட் அனிமல். குதிரையை காட்டிலும் 2 மடங்கு கூடுதலாக உயிரோடு இருக்குமா சர்வசாதாரணமாக. அப்போ அதனால என்ன செஞ்சுருக்காங்க, பாபிலோனிலிருந்து வந்தவர் என்ன செஞ்சுருக்காங்க, 245 கோவேறு கழுதைகளை கொண்டாந்துருக்கிறாங்க. அதனுடைய அவசியம் எவ்வளவு முக்கியம் என்று அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. அதனால தான் எனக்கு இன்னும் எதுவும் கிடைக்காட்டி பரவாயில்லைங்க, எனக்கு கோவேறு கழுதை கிடைச்சா போதும், 245 கழுதைகளை திரும்ப கொண்டாந்துட்டாங்க எருசலேமுக்கு. இப்போ உங்களுக்கு சொன்ன கோவேறு கழுதைகள் ஆண் கழுதைக்கும் பெண் குதிரைக்கும் பிறப்பது தான் கோவேறு கழுதைன்னு பார்த்தோம். இப்படி கிராஸ் ப்ரீடிங், ஹைபிரிட் அனிமல்ஸ், கலப்பின மிருகங்களை வேதாகம் ஆதரிக்கிறதா? வேதம் ஆதரிக்கவில்லை. வசனம் பாருங்களேன், லேவியராகமம் 19 அதிகாரம் 19 வசனத்தில் படிக்கிறோம். தாவீதின் அந்த வசனம் சொல்லுது, லேவியராகமம் 19:19, என் கட்டளைகளை கைக்கொள்வீர்களாக, உன் மிருக ஜீவன்களை வேறு ஜாதியோட பொழிய விடாயாக. கழுதையும் குதிரையும் என்ன செய்யக்கூடாது, ஒன்றும் சேரக்கூடாது. அப்படி சேர்ந்தாதான் என்ன வரும், கோவேறு கழுதை வரும். இப்படி ஒரு சட்டம் பைபிளில் இருக்குது. ஆனாலும் கோவேறு கழுதைகளை என்ன செய்தாங்க, இஸ்ரவேல் மக்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. தாவீதின் காலத்தில் கோவேறு கழுதைகள் இறக்குமதி செய்யப்பட்டு இஸ்ரவேலர் அந்த கோவேறு கழுதைகளை அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு பைபிள் வாசிக்கிறோம். பாருங்கள், அப்சலோம் கூட எதில் போனால், கோவேறு கழுதையில் போனான். யுத்தத்தின் காலகட்டத்தில் போகும்பொழுது அவன் தலைமுடி என்ன செஞ்சிருச்சு, கர்வாலி மரத்தில் சிக்கி கொண்டது. அவன் மேலே வானத்துக்கு பூமிக்கு நடுவாக தொங்குனா, கோவேறு கழுதை ஓடி போச்சு. 2 சாமுவேல் 18:9 வாசிக்கிறோம். பார்த்தீங்களா, அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்பட்டான். அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும்போது அப்படின்னு வாசிக்கிறோம். இன்னொரு வசனம் சொல்லுது, 1 ராஜாக்கள் 1 அதிகாரம் 33 வசனத்தில் கூட கோவேறு கழுதையை பற்றி நாம் வாசிக்கிறோம். அதாவது சாலமோன் காலகட்டத்தில் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 1 ராஜாக்கள் 1 அதிகாரம் 33 வசனம். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை என் கோவேறு கழுதின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்கள். சரிங்களா? கோவேறு கழுதைன்னா என்ன அர்த்தம் சொல்லுவாங்கன்னா, கோ அப்படின்னா அரசன், கோ ஏறு கழுதை, அரசன் ஏறும் கழுதை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்போ தாவீது என்ன பண்ணார், தன் மகன் சாலமோனை இந்த கோவேறு கழுதையில் தான் ஏற்றி கொண்டு போனார் அப்படின்னு பார்க்குறோம். அதுமாதிரி 1 ராஜாக்கள் 18:5 நாம் கோவேறு கழுதைகளை பற்றி வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 18:5 பாருங்கள். ஆகாப் ஒபதியாவை பார்த்து, நீ தேசத்தில் இருக்கிற எல்லா நீரூற்றுகளிடத்திலும் எல்லா ஆறுகளிடத்திலும் போ, நாம் சகல மிருக ஜீவன்களையும் சாகக்கூடாமல் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையுமாவது உயிரோடை காப்பாற்றும்படிக்கு நமக்கு புல் அகப்படுமா என்று பார் என்றான். பஞ்சம் 3 வருஷம். அப்போ என்ன பண்ணணும், குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையாவது காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்ச ஆகாப் ராஜா, புல் அகப்படுமான்னு சொல்லி ஆட்களை அனுப்புகிறான். சரிங்களா? அப்போ கோவேறு கழுதையில் காப்பாற்றணும்னு நினச்சிருக்கிறாங்க பெரியமானவர்களே. அப்போ அவ்வளோ முக்கியமாக அந்த காலத்தில் கழுதைகள் இருந்திருக்கின்றன. பலி கொடுக்கும் போது, ஆசரிப்பு கூடாரத்தில் பலி செலுத்தும் போது பைபிள் ஒரு சட்டம் சொல்லுகிறது. என்ன சட்டம் அப்படின்னா, யாத்திராகமம் 13 அதிகாரம் 13 வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? யாத்திராகமம் 13:13 இந்த வசனம் பாருங்களேன். கழுதையின் தலையீற்றை எல்லாம், அதான் கழுதையினுடைய தலைக்குட்டி, தலையீற்றை எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக்கொள்வாயாக, மீட்காவிட்டால் அதன் கழுத்தை முறித்து போடு அப்படின்னு வாசிக்கிறோம். பலி கொடுக்கும்போது கழுதையின் தலையீற்றை எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். வீட்டில் வளர்க்கும் ஆடு, ஒட்டகம், கழுதை ஆகியவை குட்டி போட்டால் முதல் ஆண் குட்டியை பலி கொடுப்பார்கள். கழுதை மிகவும் தேவையானதாக இருந்ததால் அதற்கு ஈடாக என்ன செய்வாங்களாம், ஆட்டுக்குட்டியை பலி கொடுப்பார்கள். சரிங்களா? கழுதை எடுத்து வச்சுக்கிட்டு ஆட்டுக்குட்டி பலி செலுத்திடுவாங்களாம். அப்போ கழுதை அவ்வளோ முக்கியம். விளங்குதா உங்களுக்கு? நாமோ சர்வசாதாரணமாக உதவா கழுதை, அறிவு கட்ட கழுதை, ஊர் சுற்றி கழுதை அப்படிலாம் என்ன செஞ்சிடறோம், திட்டிடுறோம். அப்படி தானே?
பிரியமானவர்களே, பொதுவாக சில பழமொழிகள் இருக்குது. கழுதையை வச்சே சில பழமொழிகள் இருக்குது, இருக்கா இல்லையா? சிதைக்கப்பட்ட சில கழுதை பழமொழிகள் ஒன்று உங்களுக்கு நான் உதாரணமாக சொல்கிறேன். ஒன்று என்ன பழமொழி தெரியுமா? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லுவோம். கழுதைக்கு கற்பூர வாசனை தெரியுமா? தெரியும், ஆனால் அது கற்பூரம்னு தெரியாது. புரியுதா உங்களுக்கு? இப்போ சொல்லுங்கள், கழுதைக்கு மூக்கு இருக்கா இல்லையா? இருக்குல்ல. அப்போ வாசனை தெரியுமா தெரியாதா? தெரியுங்க, ஆனால் கற்பூரம்னு தெரியாது. சரிங்களா? இதனுடைய ஒரிஜினல் வாக்கியம் என்ன அப்படின்னா, கழு தைக்க தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லுவாங்க. கழு என்பது ஒரு வகையான கோரை புல். கோரை புல், கற்பூர புல், 2 புல் இருக்குது. சரிங்களா? இந்த கற்பூர புல்லில் பாய் தைச்சா என்ன வரும்? நல்ல கற்பூர வாசனை வருமா? சரி, கோரை புல்லில் பாய் தைச்சா, கழுகுனா கோரை புல், அந்த கோரை புல்லில் தைச்சா கற்பூர வாசனை வருமா? வராது. அதான் அர்த்தம். நம்ம என்ன ஆகிட்டோம்? கழு தைக்க தெரியுமா கற்பூர வாசனைன்றதை கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை ஆக்கிவிட்டோம். ஒரு ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன்ல, களவும் கற்றுமர. இது பழமொழியா? இது கெட்ட மொழி, பழமொழியே கிடையாது. களவும் கற்றுமர, அப்போ எப்படியா திருடுவாவது கற்றுக்கணும், அது அர்த்தமே கிடையாதுங்க. களவும் கவரும் அற, தமிழில் அப்படி தான் இருக்குது. களவும் கவரும் அற. களவுனா தெரியும் நமக்கு, கவருன்னா சூதாட்டம். களவும் சூதாட்டமும் அறவே இருக்கக்கூடாது. அதான் அர்த்தம். என்ன ஆக்கிவிட்டோம்? களவும் கற்றுமரன்னு ஆக்கிட்டோம். தமிழை கெடுத்த தமிழர்கள். சரிங்களா? ஓகே, சரி. இன்னொரு பழமொழி. என்ன பழமொழி தெரியுமா? கழுதை தேய்ந்து கட்டெரும்பு ஆனது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வழக்கமாக சொல்கிறது. ஆனால் ஒரிஜினல் என்ன தெரியுமா? ஒரிஜினல் தெரியுமா? கழு தேய்ந்து கட்டிரும்பு ஆனது போல. கழு தேய்ந்து கட்டிரும்பு ஆனது போல அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஒரிஜினல். கழுன்னு என்ன அர்த்தம்? முதல்ல சொன்னேன், கோரப்புல்லுன்னு சொன்னேன். இன்னொரு அர்த்தம் இருக்குது. நம்ம சரித்திரத்தில், சபை சரித்திரத்தில் படிச்சிருக்கோம்ல, கழுமரத்தில் கட்டி வச்சு எரிப்பாங்க. கத்தோலிக்க ஆட்சியின் காலத்தில் கழுமரத்தில் கட்டி வைத்து இரத்த சாட்சிகளை எரித்தார்கள், படிச்சிருக்கோம்ல. அப்போது கழு அப்படின்னா கழுமரம். அதுதான் சமணர்கள் போன்ற பிற மதத்தவர்களை கழுவேற்ற பயன்படுத்தப்பட்ட இரும்பினாலான கழுமரம். பார்த்தீங்களா? கழு தேய்ந்து கட்டிரும்பு ஆனது போல. சரிங்களா? இந்த கழுமரம் கடைசியில் என்ன ஆயிடுச்சு? அதாவது கட்டு இரும்பு ஆயிடுச்சான். இந்த மாதிரி கட்டு இரும்பில் தான் என்ன செய்வாங்க? சமணர்களை கூட அவர்கள் பாடுபடுத்தி கழுவேற்றி கொன்றார்கள். இதை தான் கத்தோலிக்கமும் பின்பற்றினது இருண்ட காலத்தில். கழு தேய்ந்து கட்டிரும்பு ஆனது போல அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ பாருங்களேன், இதுதான் உண்மையான அர்த்தம். நம்ம என்ன சொல்கிறோம்? கழுதை தேய்ஞ்சு கட்டெரும்பு ஆடிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரி, கழுது தேய்ந்து கட்டெரும்பு ஆகும் என்றால் கட்டெரும்பு வளர்ந்து கழுதை ஆகுமா? அப்படி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அப்போ யோசிக்காமலே எல்லாரும் சொல்கிறாங்க, நம்மளும் சொல்கிறோன்னு சொல்லி பழமொழியை சொல்லிகிட்டு இருக்கிறோம். இன்னொரு பழமொழி இருக்குங்க, வர வர மாமியார் கழுதை போல் ஆனாலும். மாமியார் கழுதை போல் ஆவாங்களா? ஒரு மாமியார் உதப்பாங்களோ? சரிங்களா? ஆக்சுவலாக உண்மையில் அர்த்தம் அது கிடையாது. ஆனால் அதுக்கு ஒரு கதை இருக்குது, ஒரு கற்பனை கதை. என்ன கதை அப்படின்னா, ஒரு புருஷன் மனைவி இருந்தாங்களாம். இந்த புருஷனுடைய அம்மாவும் அந்த வீட்டில் தான் இருக்கிறாங்க, மனைவியோட அம்மாவும் அங்கே தான் இருக்கிறாங்க. ஒரே வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்க. இந்த மருமகளுக்கு புருஷனுடைய அம்மா மாமியாரை பிடிக்கலை. எப்படியாவது இந்த மாமியாரை என்ன செய்யணும், தான் வீட்டை விட்டு துரத்திடணும்னு சொல்லிட்டு புருஷன்ட்ட கொஞ்சம் கொஞ்சமாக தலாணி மந்திரம் ஓதி என்ன பண்ணிடுறான். ஒரு நாள், எங்க நீ என்ன பண்ணுங்க, உங்கள் அம்மாவை கொண்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு வந்துடுங்க, அந்த அம்மா திரும்பி வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணாலாம், புருஷனுக்கு கட்டிச்சோறு ஒரு இதில் கட்டி கொடுத்துட்டான். மாமியாருக்கு கட்டிச்சோறு மாதிரி களிமண்ணை உள்ளே வச்சு கொடுத்துட்டான், களிமண் மூட்டை. இவன் என்ன பண்ணுறான், என்ன பண்ணுறது, சரி புருஷன் மனைவி சொல்லிட்டாலும் சொல்லிட்டு தன்னுடைய தாயாரை கூட்டிகிட்டு போய்
ரொம்ப தூரம் பேசியே கூட்டிகிட்டு போய் ஒரு குளக்கரை அண்டையில் இந்த அம்மாவை விட்டுட்டு வந்துடுறான். அம்மா இருமா நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி என்ன கொடுத்தா மாமியாருக்கு? களிமண் மூட்டை கொடுத்தான். இவன் என்ன பண்ணா, மாற்றி அந்த கட்டிச்சோரை அம்மா கையில் கொடுத்துட்டு இவன் திரும்பி வந்துடுறான். களிமண் மூட்டையை எடுத்துகிட்டு வந்துடுறான். அப்போ அவன் இருட்டி போச்சான். அம்மா தேடுறாங்க, ஐயோ என் பிள்ளையை காணுமே, விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு அந்த அம்மா தேடின உடனே அப்படியே கண்ணீரோடு இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு தெய்வ கன்னிகை, இது ஒரு கற்பனை கதை தான் சரிங்களா, ஒரு தெய்வ கன்னிகை அங்கே தோன்றி, என்னம்மா இந்த இடத்துல இவ்வளோ கவலையாக இருக்கிறையே, உன்னை யாரும் இப்படி கண்டுக்காம விட்டுட்டாங்களே அப்படின்னு உடனே அந்த அம்மா சொன்னாங்களாம், என் மாமன் வந்து என்னை விட்டு போயிட்டான், நான் என் வீட்டுக்கு போனோம். உடனே தெய்வ கன்னிகை சொன்னாங்களாம், வீட்டுக்கு போகணுமாம்மா, எனக்கு வயிறு பசிக்குது, உங்கள்கிட்ட சாப்பாடு இருக்கான்னு சொன்ன உடனே இதம்மா கையில் என்ன இருந்துச்சு, கட்டிச்சோறு இருந்துச்சுல, அதை கொடுத்துட்டாங்களாம். அதை தெய்வ கன்னிகை வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த அந்த அம்மா மாமியாரை ஆசீர்வதிச்சாங்களாம். நீ நல்லா இருப்ப, உனக்கு ஒரு வரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வரத்தை பெற்ற உடனே அந்த மாமியார் என்ன ஆயிட்டாங்களாம், அப்படியே ஒரு இளம் கன்னி போல மாறிட்டாங்களாம். கிளவியாக போனவங்க என்ன ஆயிட்டாங்க, குமரியாக மாறிட்டாங்க. உடனே இந்த தெய்வ கன்னிகை சரி நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி பாதையை காமிச்சு வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த அம்மா ஒரே ஆச்சரியம் மருமகளுக்கு, என்னடா இது, நான் மாமியாரை எப்படி அனுப்புனேன், இப்போ இளம் கண்ணியாக வந்திருக்கிறாளே என் மாமியார், இதே மாதிரி என் அம்மாவும் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தன்னுடைய அம்மாவை இதே மாதிரி எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சாப்பாடு செஞ்சு கொடுத்து விட்றான். இவன் என்ன பண்ணிடுறான், 2 பேருக்கு, ஏன்னா அம்மாவுக்கு சாப்பாடு தான் கொடுப்பான், புருஷனுக்கும் சாப்பாடு. இவன் என்ன பண்ணுறான், சாப்பாடு 2 பேருக்கு எடுத்துகிட்டு போகாமல் இவன் மறந்தாப்புல அதே களிமண் மூட்டையை ஒரு மூட்டை எடுத்துகிட்டு போயிடறான். குளக்கரையில் போய், ஏம்மா இங்கே இருங்கம்மா, அத்தை இங்கே இருங்க, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டான். சரிங்களா, மாமியாருக்கு இவன் என்ன கொடுத்துருக்கணும், சாப்பாடு கொடுத்துருக்கணும். எதை கொடுத்துட்டான் தெரியாமல் களிமண் மூட்டையை கொடுத்துட்டான். இருட்டுச்சு, இந்த அம்மா அழுதுகிட்டே இருக்கு, ஐயோ என் மருமகளை காணுமே அப்படின்னு அழுத உடனே தெய்வ கன்னிகை வந்துச்சான். ஏன்னா ஏற்கனவே மாமியார் போய் கதையெல்லாம் சொல்லிட்டாங்க, தெய்வ கன்னிகை வந்துச்சு, நான் சாப்பாடு கொடுத்தேன் அப்படின்னு சொன்ன உடனே இதே மாதிரி தெய்வ கன்னிகை வருது. இது மாமியாருக்கு தெரியாது, யார், இவனுடைய மாமியாருக்கு தெரியாது. தெய்வ கன்னிகை வந்து, என்னம்மா ஆச்சு, நான் இந்த மாதிரி தவிக்கிறேன், என் மருமையை விட்டு போயிட்டான், சரி கவலைப்படாதீங்க, எனக்கு பசிக்குது, ஏதாவது கொடுங்கன்னு உடனே ஆமாம்மா வாங்க எனக்கு சாப்பாடு இருக்குன்னு சொல்லி இவன் எடுத்து கொடுத்தாலாம். அதில் என்ன இருந்துச்சு, களிமண் இருந்துச்சு. இந்த தெய்வ கண்ணி கோவம் வந்துருச்சான். கோவம் வந்துட்டு, எனக்கு களிமண் மூட்டை கொடுத்தே இல்லை, நான் சாப்பாடு கேட்டேன், நீ கழுதையாக மாறி விடுவாய் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணியை தெய்வ கண்ணியை மறைஞ்சிருச்சு. சரிங்களா, கொஞ்ச நேரம் கழித்து மருமகன் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருந்தான். வந்து சரி மாமியாருக்கு வரம் கிடச்சிருச்சு போல, இவனுக்கு தெரியாது வரம் கிடச்சிருச்சு போலன்னு சொல்லிட்டு மாமியாரை வீட்டுக்கு அப்படியே கூட்டிகிட்டே போகிறான். விடிஞ்சாதான் வீட்டுக்கு போய் சேர முடியும். அப்படி தான் தன்னுடைய மாமியாரை கூப்பிட்டு போனான், தன்னுடைய தாயாரை கூப்பிட்டு போனான். இப்போ மாமியாரை கூப்பிட்டு போகிறான். அப்படி போக போக பார்த்தீங்கன்னா கழுத காது வந்துச்சான் அந்த அம்மாவுக்கு. அப்புறம் கொஞ்சம் 3 மணி, விடிய காலம் 3 மணி ஆன உடனே கழுத கால்கள் வந்துருச்சான். அப்புறம் 4 மணிக்கு கழுத வாள் வந்துச்சான். வீட்டுக்கு 6 மணிக்கு போன உடனே இவன் போய் கதவை திறந்த உடனே இவர் போய் கதவை தட்டுறாரு. மருமகன், இவளுடைய தாயார் கதவை தட்டுறாங்க. தாயார் வந்துட்டாங்கன்னு சொல்லி இவன் திறக்கிறான், மருமகன் திறக்கிறான். வெளியில் யார் நின்றுருந்தான், புருஷனும் கழுதையும் நின்று இருந்துச்சான். உடனே என்னங்க இது, கழுதையோடு வந்திருக்கிறீங்க, எங்கள் அம்மாவை காணமே அப்படின்னு. உடனே புருஷன் சொன்னாராம், வர வர மாமியா கழுதை போல ஆனாலாம் அப்படின்னு சொன்னார். இது ஒரு கதைங்க, இதெல்லாம் உண்மை கிடையாது. இப்படி ஒரு கதை இருக்குன்னு உங்களுக்கு நான் சொன்னேன். ஆனால் அர்த்தம் என்ன தெரியுமா, வர வர மாமியார் கைதை போல் ஆனாலாம். இதுதான் ஒரிஜினல். கைதை, கைதைன்னு என்ன தெரியுமா, கைதை அப்படின்னா ஊமத்தங்காய். ஊமத்தங்காய் தெரியுமா, நான் சின்ன வயசில் படிக்கும் பொழுது இந்த ஊமத்தங்காயெல்லாம் எடுத்து அதை கறியை போட்டு அரைச்சி போர்டில் ஸ்கூலில் தடவும். சரிதானே, என்னோடய சின்ன வயசில் ஞாபகம் இருக்குது. அப்போ நல்லா எழுதும், சரிதானே, எழுத்துக்கெல்லாம் நல்லா பளிச்சுன்னு தெரியும். அந்த ஊமத்தங்காய் அதுக்கு பேர் தாங்க கைதை. ஊமத்தங்காய் ஆரம்பத்தில் மிக அழகான பூக்களை கொண்டிருக்கும். ஆனால் அது பிறகு காயாகும் பொழுது, அந்த பூ காயாகும் பொழுது முட்கள் நிறைந்ததாக மாறிவிடும். என்ன அர்த்தம் தெரியுமா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மாமியார் ஆரம்பத்தில் மருமகளை மிகவும் அன்புடன் நடத்துவார். ஐயோ வாமா, நான் சமைச்சிக்கிறேம்மா, நீ இப்போ சாம ரெஸ்ட் எடுமா, அப்படி இப்படிலாம் மாமியார் ஆரம்பத்தில் சொல்லுவாங்க.
ஆனால் காலப்போக்கில் இருவருக்கும் இடையே, மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அந்த அன்பு, மாமியாரின் அன்பு எப்படி மாறிடும்? வெறுப்பாக மாறும். ஆனாலும் இது எல்லா மாமியார்களுக்கும் பொருந்தாது என்ற பின் குறிப்பையும் நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். வர வர மாமியார் கைதை போல் ஆனாலாம். சரிங்களா? கைதைன்னு என்னது? ஊமத்தங்காய். சரிங்களா? ஓகே. கழுதை கிடையாது. இந்த கழுதைகள் பற்றிய அறிவுபூர்வமான உண்மைகள், சில வதந்திகள் என்ன தெரியுமா? கழுதைகள் சாமர்த்தியமானவை. நம்ம என்ன சொல்கிறோம்? அறிவில்லாத கழுதைன்றோம். கழுதைகளுக்கு அறிவில்லைன்னு சொல்கிறோம். ரெண்டாவது, கழுதைகள் கடினமாக உழைப்பவை. நம்ம நினைக்கிறோம் உதவா கழுதை உதவாதுன்னு நினைக்கிறோம். சரிதானே? அது தப்பு. மூணாவது, கழுதைகள் மிகுந்த பொறுமை உடையவை. இதுதான் உண்மை. ஆனால் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் கழுதைகள் பிடிவாத குணமுடையவை. சில நேரம் அதை இழுக்க முடியாது. அதை இழுக்க முயற்சி பண்ணுங்க, இழுக்க முடியாது. ஆனால் பொறுமையாக இருக்கும். சரி, கேள்விங்க. இயேசு ஏன் கழுதை மீது பவனி வந்தார்ல? ஏன்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது சிலுவை பாடுகளுக்கு முன்பாக எருசலேமில் கழுதையின் மீது வெற்றி பவனி வந்தார் என்று 4 சுவிசேஷங்களிலுமே வாசிக்கிறோம். மத்தேயு 21 அதிகாரம் முதல் 11 வசனங்கள், மார்க் 11 முதல் 10 வசனங்கள், லூக்கா 19 28-38, யோவான் 12 12-15. அவர் குதிரை மீது பவனி வராமல், யானை மீது பவனி வராமல் ஏன் கழுதை மீது பவனி வந்தார்? எனக்கு ஏன் யோசிச்சிருக்கிறீங்களா? யோசிச்சிருக்கோமா? தெரியுமானவர்களே, பயாலஜி படி, உயிரியல் பாட தத்துவத்தின்படி கழுதையும் குதிரையும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவை. சரிதானே? ஒரே குடும்பம் கழுதையும் குதிரையும். ஆனாலும் தோற்றத்திலும் நோக்கத்திலும் ரெண்டுமே முற்றிலும் வித்தியாசமானவை. இப்போ பாருங்கள், உதாரணமாக கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். ஒரு கழுதை ஒரு குதிரை அப்படின்னு வச்சுக்கோ. இந்த ரெண்டையும் பார்த்தா, ஒரு கழுதையும் குதிரையும் ஒன்றா பார்க்குறீங்க. பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணும் மனசில்? கழுதையை பார்த்தா என்ன தோணும்? குதிரையை பார்த்தா என்ன தோணும்? குதிரை அப்படின்ன உடனே என்ன தோணும்? கம்பீரம், வேகம், அழகு, விலை மதிப்பு. சரிதானே? விரும்பப்படத்தக்கது. நான் குதிரையில் உட்காரணும் அப்படின்னு சொல்லுவோம்ல. யாராவது கழுதையில் உட்காரணும்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். சரி, குதிரையை பார்த்தோன்னே இதுதான் தோணும். சரி, கழுதையை பார்த்த உடனே என்ன தோணும் அப்படின்னா, கழுதையை பார்த்த உடனே ஊமக்கழுதை அப்படின்னு சொல்லுவோம்ல. ஊமைத்தன்மை, பிடிவாதம், பெரிய காதுகள். கழுதைனாலே அக்லினஸ், அசிங்கம். கழுதைன்னா அற்பமானு நினைக்கிறது, கேவலமாக நினைக்கிறது. பொதி சுமத்தல், இதான் நம்ம மனசில் ஞாபகம் வரும். சரிதானே? குதிரைன்னா அது, கழுதைன்னா இது. அரசர்கள், அதிபதிகள் எல்லாருமே குதிரைகளில்தான் சவாரி செய்வார்கள், குதிரைகளில்தான் சாகசம் செய்வார்கள், குதிரைகளில்தான் போர் புரிவார்கள். ஒரு போரில் வென்றதும் குதிரைகளில் அல்லது குதிரை பூட்டிய ரதங்களில் தான் வெற்றி வாகை சூடியவர்களாக அரசர்கள், அதிபதிகள் திரும்பி வருவார்கள். சரிதானே? ஆனால் கழுதை யாருக்கு தெரியுமா? உழைக்கும் வர்க்கத்துக்கு கழுதை தான். மிடில் கிளாஸ், நடுத்தர வர்க்கத்திற்கு கழுதை தான். அதனால என்ன பண்ணாங்க? பாபிலோனிலிருந்து திரும்பி வந்தப்போ கூட கோவேறு கழுதையில் கூட்டிகிட்டு வந்தாங்க. கவனிச்சிங்களா? இதை பற்றி அதே டிக்ஷனரியில், ஸ்மித்ஸ் பைபிள் டிக்ஷனரியில் என்ன படிக்க பாருங்க. The ass was the animal of peace, as the horse was the animal of war. Hence the appropriateness of Christ in his triumphal entry riding on an ass. என்ன படிக்கிறோம்? கழுதை சமாதானத்திற்கு அடையாளமான விலங்கு, சமாதான விலங்கு. குதிரை போருக்கு அடையாளமான விலங்கு. அதனால தான் ஆண்டு என்ன பண்ணாராம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமாதானத்திற்கு அடையாளமாக எதில் வந்தாராம்? கழுதை மேலே வந்தாராம். விளங்குதா உங்களுக்கு? அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னொரு வேத அறிஞர் ஹெர்பர்ட் லாக்கியர், அவருடைய டிக்ஷனரி, இந்த டிக்ஷனரிலாம் நான் வீட்டில் வச்சுருக்கிறேன்.
இதெல்லாம் பரட்டி படித்தேன். ஹெர்பர்ட் லாக்கியர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எழுத்தாளர். அவர் சொல்லார் பாருங்க, when Jesus entered Jerusalem, he signaled his peaceful intentions by riding a young donkey rather than a prancing war horse. ஆண்டவர் இயேசு எருசலேமுக்குள் நுழைந்த பொழுது அவர் துள்ளி குதித்து வரக்கூடிய ஒரு போர்க்குதிரையின் மேல் வராமல் ஒரு இளம் கழுதையின் மேல், கழுதை குட்டியின் மேல் அவர் பயணம் செய்து வந்தார். எதற்காக? நான் சமாதான நோக்கத்தோடு வருகிறேன் என்ற அடையாளத்தை காட்டுவதற்காக. விளங்குது உங்களுக்கு? He signaled his peaceful intentions. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கழுதையில் வந்தார் அப்படின்னு சொன்னால் சமாதானம். நான் சமாதானமாக வர்றேன். அவர் நினச்சா குதிரையில் வந்திருக்காங்க. அவர் நினச்சா அக்கினிமயமான ரதங்களில் வந்திருக்கலாம்ல, எலியா மாதிரி. எலியா அப்படி தான் ஆண்டு கூட்டிகிட்டு போனார், அப்படி செஞ்சுருக்கலாம்ல. பட் ஜீசஸ் கேம் ஆன் அ டாங்கி. இயேசு ஒரு கழுதை மேலே வந்தார். பிரியமானவர்களே, கழுதைகள் தேவை. டாங்கீஸ் ஆர் நீடட். கழுதைகள் தேவைங்க ஆண்டோட ராஜ்யத்திற்கு. உலகியல் ரீதியான ஆடம்பரம், பகட்டு ஆரவாரத்தை இரட்சகர் விரும்பவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்யலை? ஆடம்பரம், டாம்பீகம், பகட்டு அப்படின்லாம் அவர் ஆடம்பரமாக குதிரையில் வரல, யானையில் வரல, கழுதையில் வந்தார். சாதாரணமான எளிமையான கழுதையே அவர் விரும்பினார். பைபிள் சொல்லுது பாருங்க, மார்க் 11 அதிகாரத்தில், ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி அப்படிதானே படிக்கிறோம். அவர் மரித்த பிற்பாடு கல்லறையில் வச்சாங்க. எப்படிப்பட்ட கல்லறையில் வச்சாங்க? ஒருவனும் ஒரு காலும் வைக்கப்பட்டிராத கல்லறை அப்படிதானே படிக்கிறோம். இதெல்லாம் பைபிளில் இருக்கிற வார்த்தைகள். ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி ஆண்டவருக்கு வேண்டும் அப்படின்னு மார்க் 11 அதிகாரம் 2-3 வசனங்களில் வாசிக்கிறோம். யங் அண்ட் அன்டெஸ்டட் டாங்கி, ஒரு இளம் கழுதை. இது வரைக்கும் யாருமே பயன்படுத்திராத, ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி எங்கே நின்றுச்சான்? சந்தியில், வழிச்சந்தியில் அது கட்டி கிடந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் போங்க, எதிர இருக்க கிராமத்துக்கு போங்க. நீங்கள் போன உடனே அங்கே ஒரு கழுதை கட்டி கிடக்கும், அந்த கழுதையை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அப்படி அவிழ்க்கும் பொழுது யாராவது, யார் நீங்கள், உங்களை என்ன வேண்டும் என்று கேட்டால் சொல்லுங்க, இந்த கழுதை ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்னார். அது மாதிரி போய் அவிழ்த்தாங்க. சிலர் கேள்வி கேட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? இது ஆண்டவருக்கு வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதை அவிழ்த்து கொண்டு போனார்கள். ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்ன உடனே புறப்பட்டு போனாங்க சீஷர்கள். கட்டுண்டு கிடக்கிற அற்பமான, அதிகம் அக்கறை காட்டப்படாத, யாரும் கண்டுகொள்ளாத அந்த மிருகமே, அந்த கழுதையே ஆண்டவருக்கு வேண்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு கழுதைகள் வேண்டும். சமாதானமாக இயேசுவை சுமக்கும் கழுதைகள் பரமபிதாவுக்கு தேவை. எந்த பகட்டும் படோடோபமும் பகட்டு ஆரவாரமும் இல்லாத எளிமையான கழுதைகள் இயேசுவுக்கு தேவை. இயேசுவை மட்டுமே உலகிற்கு எடுத்து காட்டுகிற தன்னலமற்ற கழுதைகள் ஆவியானவருக்கு தேவை. யோசித்து பாருங்களேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரேபியன் ஹார்ஸில் வந்திருந்தாருன்னா, குதிரைகளே ரொம்ப அட்ராக்டிவான குதிரை தெரியுமா? அரேபியன் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அரேபிய குதிரை, விலை உயர்ந்த குதிரை அதுதான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரேபியன் குதிரையில் வந்திருந்தால் எல்லாரும் என்ன செஞ்சிருப்பாங்க? ஆண்டவரையும் பார்த்துருப்பாங்க, அந்த குதிரையும் பார்த்துருப்பாங்க, அப்படிதானே? ஆனால் அவர் கழுதை மீது சென்றதால் கண்டவர்களின் கவனம் எல்லாம் யார் மேலே மட்டும்தான் இருந்துச்சு? கர்த்தர் மீது மாத்திரமே இருந்தது. பெரியமான தேவ பிள்ளைகளே, உடைந்த, உருக்குலைந்த, ஒருவரும் கண்டுகொள்ளாத நிலையில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் இயேசுவுக்கு வேண்டும். அப்படியே அர்ப்பணித்து அவரை மட்டும் அகிலத்துக்கு வெளிக்காட்ட ஆவலுடன் இன்றைய முன் வருவீர்களா? அந்த கழுதையை அவுத்து கொண்டு போனாங்க. அந்த கழுதை அமைதியாக போச்சு. அந்த கழுதை மேலே இயேசு உட்கார்ந்தாரு. அந்த கழுதை அமைதியாக அவரை ஏற்றுக்கொண்டது.
கழுதையை அப்படியே கூட்டிகிட்டு போனாங்க. இயேசுவை சுமந்து கொண்டு அந்த கழுதை நடந்து சென்றது. யோசித்து பாருங்க, அந்த கழுதை கிடைச்ச பாக்கியம் இயேசுவை சுமக்கிற ஒரு பாக்கியம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த கழுதை ஆண்டவருக்கு வேண்டும். மதுரையை சுற்றின கழுதை அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. மதுரையை சுற்றின கழுதை மதுரையை விட்டு எங்கேயும் போகாது, அல்லது மதுரையை சுற்றின கழுதை வெளியூர் தங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. பிரியமான தேவ பிள்ளைகளை, அவிழ்த்து விட்ட கழுதையை போல அப்படின்னு சொல்லுவாங்க, சரிதானே? அந்த அவிழ்த்து விட்ட கழுதையை போலத்தான் என்னுடைய வாழ்க்கையும் இளம் பிராயத்தில் இருந்தது. சரிங்களா? சோலமலை, குரு, அமிர்தம், சினிப்பிரியா, மினிப்பிரியா, சுகப்பிரியா, பரமேஸ்வரி எல்லாம் என்ன தெரியுமா? தெரியல. மகாராஜா, கலைவாணி, மணி, லட்சுமி தியேட்டர், அப்படி நிறைய தியேட்டர் சுற்றி நிறைய இருக்கு. பார்க்காத படங்கள் இல்லை, எனக்கு தெரியாத தியேட்டர்கள் இல்லை, செய்யாத சில்மிஷங்கள் இல்லை. ஆனாலும் ஞாயிற்றுக்கிழமை முழு நாளும் 3 ஆலயங்களுக்கு செல்வேன். காலையில் முதல்ல என்னுடைய சர்ச்சுக்கு போவேன், லூத்தரன் சர்ச். ரெண்டாவது ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போவேன், அது திருநகர் 3ஆம் ஸ்டாப்பில் இருக்குது. சரிங்களா? மேரி செல்வராஜ் அம்மா வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு சிஎஸ்ஐ சர்ச் இருக்கும், ஏரிக்கிற பக்கத்தில். அந்த சர்ச்சுக்கு போவேன். ரெண்டாவது. மூணாவது சாயங்காலத்தில் ஒரு பெண்டிகாஸ் சர்ச்சுக்கு போவேன். அந்த பெண்டிகாஸ் சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி விபிஎஸ் சண்டே ஸ்கூலுக்கு போயிடுவேன். இப்படி ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் கம்ப்ளீட்டாக ஆலயத்தின் காரியங்களை பேக்டாக இருப்பேன். ஆலயம், சண்டே ஸ்கூல், அப்படி இப்படின்னு தீவிரமாக போவோம். சரிங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக அப்படி இருப்பேன். அதுக்கப்புறம் வார நாட்களில் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் போவேன், தியேட்டரில் படம் பார்க்க போவேன், எங்கள் அம்மா கூட போவேன், எங்கள் பெரியப்பா கூட போவேன். சொல்ல வந்தால் எங்கள் பெரியப்பா இருந்தார், இறந்துட்டார். சரிங்களா? எங்கள் அம்மாவுடைய அக்கா வீட்டுக்கார். அவர் தாஸ் சினிமாவுக்கு போகலாமா அப்படின்வார். சரிங்க பெரியப்பா, எப்போடா கூப்பிடுவாரு காத்துக்கிட்டு இருப்பேன். சரிங்களா? எல்லா தியேட்டர்களும் கூப்பிட்டு போயிருக்காரு. படம், அவ்வளோ படங்கள் பார்த்துருக்கேன். எங்கள் அம்மா கூட படத்துக்கு போகணும் அப்படின்னா எங்கள் அம்மாச்சியை ரொம்ப நைஸ் பண்ணி அப்படி சொல்லி இப்படி சொல்லி செகண்ட் ஷோ போயிடும். நைட்டு 10 மணிக்கு எங்கெல்லாம் டிவி ஓடுகிறதோ, அந்த நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுது இந்த பஞ்சாயத்து போர்டு அங்கங்கே டிவி வச்சுருப்பாங்க, ஆரிப்பட்டி, திருப்பரங்குன்றம், அந்த மாதிரி இடங்கள். சரிங்களா? அப்போ என்ன செய்வேன், ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் படம் போடுவாங்க. சின்ன வயசில் அப்படி தானே. வெள்ளிக்கிழமை திரைமலர் போடுவாங்க, ஒளியும் போடுவாங்க. சரிதானே? ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஒரு படம் போடுவாங்க. ஸோ அந்த படம் பார்க்குறதுக்காக பஞ்சாயத்து போர்டு டிவியை திறந்து வைப்பாங்க. எல்லோரும் போய் உட்காருவேன், நானும் போய் உட்காருவேன் படம் பார்க்குறதுக்கு. எப்படா ஒளியும் பார்க்கலாம், எப்படா திரைமலர் பார்க்கலாம், எப்படா ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் படம் பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப உற்சாகமாக இருக்கும். ஆனாலும் பைபிள் படிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், சர்ச்சுக்கெல்லாம் போவேன். அப்படி தான் இருந்துச்சு. ஆனாலும் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண்களும் வாங்கி விடுவேன். என் வாழ்க்கையில் 12ஆம் வரைக்கும் ஒரே ஒரு தடவை தான், ஒரே ஒரு முறை ஒரு கணக்கு பாடத்தில் ஒரே ஒரு தடவை ஃபெயில் ஆகி ரெட் லைன் வாங்கினேன். ஒரே ஒரு முறை தான் ஃபெயில் ஆனேன், எதுலையுமே ஃபெயில் ஆகல. ஆனால் எந்த கிளாஸில் ஃபெயில் ஆனதே கிடையாது. 1 to 12th வரைக்கும் எந்த கிளாஸில் ஒரு நாளும் ஃபெயில் ஆனது கிடையவே கிடையாது. ஆலயத்தில் எல்லா வேலைகளையும் செய்வேன். தினமும் சாயங்கால நேரங்களில் ஆலயத்தையும் திறந்து வைத்து விடுவேன். சரிங்களா? அது என்ன சர்ச் இப்போ உங்களை காட்டுறேன். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கழுதை கட்டான் குட்டிச்சவர் அப்படின்வாங்க. ஏன் தெரியுமா? ஒரு குட்டிச்சவர், இடிஞ்ச சுவர் இருக்குது அப்படின்னா நல்ல சுவரில் போய் கழுதை உரசாது. ஏன் தெரியுமா? குட்டிச்சவரெல்லாம் போய் உரசும். ஏன் அப்படின்னா அதோட தோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்குமா, கழுதை தோல் ரொம்ப கடினமாக இருக்கும். அதுக்கு அரிக்கும் பொழுது என்ன செய்யுமா, இந்த குட்டிச்சவர் அதில் தான் அந்த கல்லுகள் படி நீட்டிகிட்டு இருக்கோம், அதில் போய் நல்லா பரபரன்னு தேய்க்குமா. அப்போ தான் அந்த அரிப்பு என்ன செய்யும், அடங்கும். கழுதை கட்டால் குட்டிச்சவர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு விதமாக கூட சொல்லுவாங்க, கழுதைக்கு பரதேசம் குட்டிச்சுவர். கழுதைக்கு பரலோகமே என்ன தான், இந்த குட்டிச்சுவர் தானே. அங்கே போய் அதை தேய்க்கும் பொழுது அந்த கழுதைக்கு பரலோகம் மாதிரி இருக்குமா. அதே மாதிரி தாங்க
குட்டிச்சுவர் வாழ்க்கை தான். திரும்ப திரும்ப அந்த குட்டிச்சுவருக்கு தான் கழுத போகிற மாதிரி என்னோடய வாழ்க்கையும் அப்படி தான் இருந்துச்சு. என்னுடைய சிறு பிராயத்தில், வாலிப நாட்களில் ராத்திரி எங்கள் பாட்டிக்கு தெரியாமல் வெளியே கட்டில் போட்டு அதில் தலைவணியில் போட்டு படி தூங்குற மாதிரி செட்டப் பண்ணிவிட்டு சைக்கிள்லேயே சோழமலை தேட்டத்துக்கு குரு தேட்டத்துக்கெல்லாம் படம் பார்க்க வருவேன். நைட்டு செகண்ட் ஷோ அப்படி வந்துட்டு தான் அடுத்த நாள் +2 கவர்மெண்ட் எக்ஸாம் கூட எழுதினேன். சரிங்களா? அவ்வளவு ஒரு காலத்தில் சினிமா அடிமையாக இருந்திருக்கிறேன். சேர்ந்த சேர்க்கையும் சரியில்லை, வாழ்ந்த வாழ்க்கையும் சரியில்லை. ஆனால் என்னுடைய பாட்டி ரொம்ப கண்டிப்பாக தான் வளர்த்தாங்க, ரொம்ப கண்டிப்பாக வளர்த்தாங்க. அவ்வளோ கண்டிப்பாக வளர்ப்பாங்க. தப்பு பண்ணேன் அப்படின்னா உலக்கையில் அடி வாங்குவேன். ரொம்ப தப்பு பண்ணேன், சின்ன தப்பு பண்ணேன், அந்த விளக்கு மாற்ற குச்சியில் அடி வாங்குவேன். இப்படிலாம் அடி வாங்கியிருக்கேன். பிள்ளைகள் பார்க்குறாங்க 2 பேரும். ஆனாலும் பைபிளில் படிக்கிறோம், சங்கீதம் 25:7 வாசிக்கிறோம், என் இளவயதின் பாவங்களை நினையாதிரும். தாவீது ஜெபம் பண்றார். யோசித்து பாருங்களேன், நம்முடைய இளவயதினுடைய காலகட்டத்தில் எப்படி இருந்தோம்? என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும் கர்த்தாவே, உம்முடைய தயவு நிமித்தம் என்னுடைய கிருபையின்படியே நினைத்தருளும். எல்லாருக்கும் யோசித்து பாருங்கள், எல்லாருக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் போட்டோம் அப்படின்னா நாமும் இளவயதில் பயங்கரமான அக்கிரமங்கள்லாம் பண்ணியிருப்போம். இப்போ கூட பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். வெளியில் தோற்றுறோம், அப்படி இப்படின்னுவோம், பின்னாடி எல்லா வேலையும் பார்ப்போம். அக்கிரமம் இள வயசில் நிற்கலை, கிள வயசானாலும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. சரிதானே? ஒரு நாள் இயேசு குறுக்கிட்டார். இந்த கழுதை எனக்கு வேண்டும் என்று ஆள் அனுப்பி என்னுடைய வாழ்க்கை பாதையை திசை திருப்பினார். +2 முடித்தேன். +2 முடிச்சுட்டு நான் ஒரு முறை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டாக்டருக்கு படிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு வந்துச்சு. என்னுடைய உறவினர்கள் டாக்டர் ஜெய்சிங், டாக்டர் மாலினி ஜெய்சிங் மூலக்காரில் தான் இருக்காங்க, மன்னர் காலேஜ் பக்கத்தில். ஸோ அவங்களுக்கு ஒரே பையன் இப்போ ஒரு டாக்டராக இருக்கிறாரு, நவீன் ஜாய்சிங். ஸோ அவரும் நானும் ஒன்றா டாக்டர் படிக்கிறதுக்கு இந்த டாக்டர் குடும்பம் எனக்கு உதவியெல்லாம் செய்ய ரெடியாக இருந்தாங்க. மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வு அடுத்த நாள் போய் மதுரையில் வந்து எழுதி ஆகணும். சரிங்களா? கரெக்டாக சாயங்காலம் எப்படி தான் எங்கள் பாட்டிக்கு தெரிஞ்சோ தெரியல, தேடி வந்துட்டாங்க. 3ஆம் ஸ்டாப் திருநெல்வேலிக்கு வந்துட்டாங்க. அங்கே தான் டாக்டர் விட இப்போ இருந்துச்சு. வந்துட்டு டாக்டர் சொன்னாங்க, டாக்டர் என் பையன் ஏதோ டாக்டர், என் பேரன் டாக்டருக்கு படிக்க போகிறானாமே. இல்லை அவன் பாஸ்டருக்கு தான் படிக்கணும் அப்படி நான் சின்ன வயசில் பொறுத்துன்னு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னவொடனே ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக திரும்பிடுச்சு. திருப்பு முனை, இல்லாட்டி கழுத டாக்டராக இருக்கும். ருக்குமணி என்ற ஒரு பிராமண பெண்மணி, என்னுடைய அம்மா பாட்டி 2 பேர் தானே. அப்பா விட்டுட்டு போயிட்டார். அம்மா வயத்தில் 3 மாதம் இருக்கும்பொழுது விட்டுட்டு போயிட்டார். போய் கேரளா போய் வேறு கல்யாணம் பண்ணி சமீபத்தில் ஒரு 2 வருஷம் முன்னாடி செத்து போயிட்டார். அப்போது அந்த ருக்குமணி என்ற ஒரு பிராமண அம்மா எங்கள் பாட்டிகிட்ட வந்து, நீங்கள் தான் பெண்கள் 2 பேரும் கஷ்டப்படுறீங்க, ஒரு ஆம்பளை பிள்ளை வச்சுக்கிட்டு, எங்களுக்கு குழந்தை இல்லை, குழந்தை கொடுங்க, இந்த குழந்தைய கொடுத்துருங்க, நாங்கள் 2000 ரூபா தர்றோம் அப்படின்னு சொல்லி அந்த ருக்குமணி அம்மாவும் கணவர் வந்து சொன்னாங்களாம். 2000 கொடுங்க அப்படின்னு எங்கள் பாட்டி சொன்னாங்களா, என் பையன் என் பேரன் ஊழியக்காரனாக வரணும், நான் கஷ்டப்பட்டு வளர்த்துருவேன் ஒழிய விற்க மாட்டேன்னு சொல்லி அந்த அம்மா ருக்குமணி அம்மா அனுப்பிவிட்டாங்க. இல்லாட்டி நான் அந்த கோயிலில் போய் பூசாரியாக இருப்பேன். சரிங்களா? புரோகிதர் ஆகியிருப்பேன். ஆனால் ஆண்டவர் கழுதையின் பாதையை திசை திருப்பினார். இல்லாவிட்டால் இந்த கழுதை ஒரு பிரசங்கியாக மாறி இருந்திருக்க முடியாது. மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வு மறுநாளில் எழுத ஆயத்தமான என்னை முந்தின நாள் மாலையிலேயே எப்படி பாட்டி வந்து குறுக்கிட்டார்களோ, ஒருவேளை குறுக்கிடாவிட்டால் இந்த கழுதை ஒருவேளை போதகராக இருக்க வாய்ப்பு இருந்திருக்காது. கரெக்டாக தான் யோசித்து பார்ப்பேன். கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து ஆண்டவர் கொண்டு வந்துட்டாங்க பாருங்களேன். அடுத்த நாள் சாயங்காலம் வந்திருந்தா சொல்ல முடியாது. கழுதையை பேச வைப்பதில் கர்த்தர் வல்லவர். அப்படி தானே படிக்கிறோம். என்னாகமம் 22:28 வாசிக்கிறோம். கழுதையின் வாயை கர்த்தர் திறந்தார். பிலேயாம் சம்பவத்தில் நாம் படிக்கிறோம். ஸ்பைசர் காலேஜில் படிக்கும் பொழுது 95 99 வரைக்கும் படித்தேன். படிக்கும் பொழுது
ஸ்பைசர் காலேஜிலேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி போப்படின்னு ஒரு இடம் இருக்குது. போப்படி, அங்கே ஒரு தமிழ் சபை இருந்துச்சு, இன்னும் இருக்குது. அப்போ என்ன செய்வோம், தமிழ் மாணவர்கள் எல்லாம் அங்கே வெள்ளிக்கிழமை சாயங்காலத்தில் அந்த தமிழ் சர்ச்சுக்கு போவோம். அப்போ ஒரு முறை எனக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்துச்சு. நானும் உட்காந்து பிரசங்கத்தை பக்கம் பக்கமாக எழுதி, எப்படி 8-9 பக்கம் இருப்பேன், பேனாலே எழுதி கொண்டு போய் அந்த தமிழ் சர்ச்சில் முதல் முறையாக பிரசங்கம் பண்ணுறேன். சரிங்களா? பிரசங்கம் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய எழுதி வச்சேன். நான் நினச்சேன், ஐயோ ரொம்ப நேரம் பிரசங்கம் போயிரும் போல அப்படி நினச்சிட்டு எல்லாம் வாசித்தேன். படக்குன்னு முடிஞ்சு போச்சு. ஐயோ என்னப்பா அது 10 நிமிஷம் கூட ஆகலை, பிரசங்கம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் கைகள்லாம் உதறி சீக்கிரம் முடிச்சிட்டேன் பிரசங்கத்தை. தட்டி தடுமாறி சீக்கிரத்தில் முடித்தேன். ஆனால் கழுதை ஆண்டவர் இன்றைக்கு தொடர் செய்திகளாக எத்தனையோ செய்திகளை பேச வச்சிருக்கிறார். கழுதையை பேச வைப்பதில் கர்த்தர் வல்லவர். தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருக்கும் அளவுக்கு ஆண்டவர் வார்த்தையின் ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். இந்த லாக்டவுன் டைம்லலாம் எல்லாம் வீட்டில் தானே கிடந்தோம். ஒரு நாளைக்கு மினிமம் 5 பிரசங்கம் 6 பிரசங்கம் பண்ணுவேன். இந்த ஜூம் அந்த ஜூம் அப்படி இப்படின்னு. காலையில் 5 மணிக்கு எழுந்திருப்பேன், 4:30 எழுந்திருப்பேன், நைட்டு தூங்குறதுக்கு 12:30 மணி ஆகும். அப்படிலாம் ஒரு காலத்தில் ஆண்டவர் நம்முடைய திருச்சபையில் வழி நடத்தினார். 2020ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நம்ம சர்ச்சில் ஒரு எலெக்ஷன் வச்சோம். தேர்தல் காலகட்டத்தின் போது, சபை தேர்தல் வைக்கும் பொழுது இதே இடத்துல இருந்து பிரசங்க பீடத்தில் இதே இடத்துல வச்சு எனக்கு கொரோனா வந்திருக்கணும். இதே இடத்துல வச்சு எனக்கு கொரோனா வந்திருக்கணும். சரிங்களா? ஆனால் தேவன் அற்புதமாய் பாதுகாத்தார். ஒரு செவ்வாய்க்கிழமை காலையில் நம்முடைய கான்ஃபரன்ஸ் பிரசிடென்ட் ஃபோன் பண்ணார். செல்லம்பட்டியில் வீடு. காலையில் சாப்பிட்டுட்டு இருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட். என்னையா இந்த வாரம் உங்கள் சர்ச்சில் யார் பிரசங்கம் பண்ணுறாங்க அப்படின்னாரு. நான் தான் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறேன் அப்படின்னு. சரி என்ன விஷயம் பாஸ்டர் அப்படின்னு உடனே, இந்த வாரம் டிவிஷன் செக்ரட்டரி வர்றாரு, நம்ம சர்ச்சில் பிரசங்கம் பண்ண முடியுமா? முடியாது அப்படின்ட்டு. முடியாதா? ஏன் அப்படி? இந்த வாரம் எங்கள் சர்ச்சில் அடுத்த வாரம் எலெக்ஷன் இருக்குது, இந்த வாரம் எலெக்ஷன் பற்றி நான் பேசி ஆகணும் பாஸ்டர், நீங்கள் வேற எங்கேயா கூட்டு போங்க அப்படின்ட்டு. அவர் வேற கூட்டு போயிட்டார். சரிங்களா? ஸோ அவர்கிட்ட இருந்து இவர் கொரோனா வந்துருச்சு. சரிங்களா? செத்து பொழைச்சார். ஆண்டவர் 2 பேரையும் அற்புதமாக பாதுகாத்தார். ஒருவேளை அன்றைக்கி நான் மொழிபெயர்த்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன வந்திருக்கும்? கொரோனா வந்திருக்கும். அப்போ என்ன இருக்கும்? ஊழியம் அந்த லாக்டவுன் டைமில் எப்படி ஊழியம் நடந்துச்சு பார்த்தீங்களா நம்ம சர்ச்சில் ஆன்லைனில்? ஒருவேளை அந்த ஊழியம் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அந்த 10 லட்சம் ஒருவேளை எனக்கு செலவாக இருக்கலாம். சரிதானே? ஆனால் ஆண்டவர் அற்புதமாக பாதுகாத்தார். எந்த பாதிப்பும் எனக்கும் சரி, இந்த 2 ஊழியக்காரர்களும் சரி, எல்லாரையும் சுகமாக்கி தேவன் அதிசயமாக வழி நடத்தினார். இந்த சர்ச்சுக்கு நான் வரும்பொழுது நம்ம யூடியூப்பில் 319 பேர் தான் சப்ஸ்கிரைபர்ஸ். 319 பேர். இப்போது 11,000க்கும் அதிகமான பேர் இருக்கிறார்கள். திருச்சபையினுடைய லோக்கல் ஃபண்டிலேருந்து செலவழிக்காமல், சர்ச் பணத்தை அதிகம் செலவழிக்கலை. ஆனால் அநேகர் இப்படி நிறைய பேர் வந்தாங்களே, சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க அநேகர் நம்ம சபையினுடைய ஆராதனைகள் நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடர்ந்து பார்த்து நம்முடைய அறிவிப்புகளை கேட்டு நிறைய பேர் பண உதவி செய்து இது வரைக்கும் ஒரு 13 to 15 லட்சத்துக்கு என்ன செஞ்சுருக்கோம்? நிறைய பொருட்கள் சர்ச்சுக்கு வாங்கி வச்சுருக்கிறோம். தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். அப்படி உதாரத்துவமாய் கொடுத்த எல்லா நன்கொடையாளர்கள், ஆன்லைன் விசுவாசிகள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். உங்கள் குடும்பங்களிலே பரலோக வளம் பெருகட்டும். சொந்த ஊரிலேயே, மதுரை எனக்கு சொந்த ஊர். சரிங்களா? இங்கே இருக்க ஜிஹெச்சில் தான் பிறந்தேன் 1978. இந்த சர்ச்சுக்கு நான் வரமாட்டேன்னு சொன்னேன். சரிங்களா? பாஸ்டர் ரத்தன சிங்கிட்ட ஏன் சொன்னேன்? இது என் சொந்த ஊர் பாஸ்டர், நான் வரமாட்டேன் அப்படின்னு. இல்லை வந்து தான் ஆகணும், உன் கையை காலாக நினச்சி கேட்குறேன், நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு கூட சொன்னார். சரிங்களா? ஏன் சொந்த ஊருக்கு வரமாட்டேன்னா, சொந்த ஊரில் பாஸ்டர் ஆக்சுவலாக போடக்கூடாது சட்டப்படி. எப்போ போடுவாங்கன்னா, ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு 2 வருஷம் இருக்குது அப்படின்னா, கடைசி 2 வருஷம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி சொந்த ஊருக்கு போகலாம். ஆனால் ஆண்டவர் என் சொந்த ஊர்லையே என்னை 5.5 வருஷம் பாஸ்ட்டாக வச்சுருக்கிறார். சரிதானே? இங்கேருந்து 8 கிலோமீட்டர் தான் திருப்பரங்குன்றம். சரிங்களா? சொந்த ஊரிலேயே தேவன் என்னை போதகராக்கி மதுரை எங்கிலும் உலகெங்கிலும் ஆன்லைனில் கழுதையாக சுற்றி வரும்படி செய்தார்.
ஊடக ஊழியத்தில், மீடியா மினிஸ்ட்ரியில் உறுதுணையாக நின்ற வாலிப சகோதர சகோதரிகள் நம்ம சபையில் நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. நிறைய போதகர்கள், விசுவாசிகள், எல்லாருக்குமே தேவாசீர்வாதம் பெருகட்டும். மதுரை வேண்டாம் வேண்டாம் என்றேன், ஆனால் ஆண்டவர் இந்த கழுதை தான் வேண்டும் வேண்டும் என்று இங்கே கொண்டு வந்தார். ஒரு பெரிய சேர்ச் யாராவது வேணான்னு சொல்லுவாங்களாங்க? வேணான்னு சொல்ல மாட்டாங்க. நான் வேண்டான்னு சொன்னேன். ஆனால் இங்கே இருந்த காலகட்டத்தில் நான் சந்திக்காத மருத்துவமனைகள் இல்லை, போய் பார்க்காத நோயாளிகள் இல்லை. யார் எங்கேருந்து வந்தாலும் நமக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி வாங்க ஜோம் பண்ண வாங்க. ஒன்று வாட்ஸ்அப்பில் வரும், மெசேஜ் வரும், இல்லாட்டி ஃபோன் கால் வரும், அல்லது ஆட்கள் வழியாக தகவல் வரும். சந்திக்காத மருத்துவமனைகள் இல்லை, போய் ஜெபிக்காத வீடுகள் இல்லை, செய்யாத பிரசங்கங்களும் இல்லை. தேவ கிருபை என்றும் உள்ளது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, சில படங்களை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். இதான் திருப்பூர் மலை, சரிங்களா? எனக்கு தெரியும்ல. இதை ஒட்டி தான் நான் பிறந்த, அதை நான் வளர்ந்த, படித்த இடமெல்லாம் அங்கே தான் இருக்குது. என்னுடைய திருச்சபை, நான் சொன்னேன்ல, சர்ச்செல்லாம் திறந்து வச்சுருப்பேன், அங்கே போய் எல்லா வேலையும் செய்வேன், கோயில் குட்டியாக. நான் பிறந்ததுலேருந்து +2 முடிக்கிற வரைக்கும் இந்த சர்ச்சு தான். தூய சிலுவை லுத்தரன் ஆலயம், தூய சிலுவை லுத்தரன் ஆலயம். இந்த கழுதை வளர்ந்த சபை. அதுக்குள்ளே தான் அந்த டாக்டர் ஜெய்சிங்குடைய பையன் நவீன் ஜாய்சிங் இப்போயும் கிளினிக் வச்சுருக்கிறார். அப்பா வச்சுருந்த கிளினிக்கை இப்போயும் கண்டினியூ பண்ணுறார். என்னுடைய பள்ளிக்கூட படிப்பு, கழுதை படித்த பள்ளி 1லேருந்து 8 வரைக்கும் ஆரிப்பட்டியில் போன வாரம் போயிருந்தேன். அந்த படத்தை எடுக்க போனேன். அந்த பள்ளிக்கூடம் பால் அடைஞ்சு கிடக்கு. நல்ல பெரிய இடம், கம்ப்ளீட்டாக பால் அடைஞ்சு கிடக்கு. பார்த்தேன், மனசு உடஞ்சி போச்சு. 9, 10ஆம் வகுப்பு இந்த கழுதை படித்த பள்ளி இது அங்கே தான் இருக்குது. அந்த ரயில்வே கேட்டு பக்கத்தில் MLW ஸ்கூல், மெஜரா லேபர் வெல்ஃபேர் அசோசியேஷன், அந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, தமிழ்ச்சங்கம் ரோடு பிரிட்ஜ், அதுக்கு பக்கத்தில் இருக்குது அந்த ஸ்கூல். இங்கே தான் 9, 10 படிக்க ஆண்டு உதவி செய்தார். 11, 12 கழுதை படித்த பள்ளிக்கூடம் முத்துத்தேவர் முக்குளத்தோர் மேல்நிலைப்பள்ளி, MM ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. திருநெல் முதல் ஸ்டாப்புக்கும் ஆரியப்பட்டிக்கும் இடையில இந்த பள்ளிக்கூடம் இருக்குது. முழுக்க தமிழ் மீடியத்தில் படித்தேன். பாஸ்டர் படிக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் 7th ரே சர்ச்சுக்கு வந்தேன், சரிங்களா? என்னுடைய உறவினர்கள் எல்லாம் அந்த சர்ச்சில் அப்போ இருந்த நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அவங்க மூலமாக தான் என்ன செய்யுது அப்படின்னா, சரி பாஸ்டர் படிக்கிறதுக்காக உள்ள 95ஆம் வருஷம் மே 27ஆம் தேதி ஞானஸ்நானம் கோயில்பட்டியில் போய் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஸ்பைசர் கல்லூரிக்கு சென்றேன். ஸ்பைசர் கல்லூரியில் போதகர் படிப்பை படிக்கிறதுக்கு ஆண்டவர் ஆங்கிலத்தில், ஆங்கில வழி கல்வி முதல் முறையாக, இங்கிலீஷ் மீடியம்னா அதுதான் ஃபஸ்ட்டு டைம், வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம். போயிட்டு 3 மாதம் 4 மாதம் பட்ட பாடு, திணறு ஓடி வந்துடலாமா கூட. தினம் நைட்டு, அதான் மெயின் பில்டிங், ஸ்பைசர் காலேஜ் மெயின் பில்டிங், அந்த பச்சை கலர் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த பக்கம் தான் ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கும், ப்ளே கிரவுண்ட், விளையாட்டு மைதானம். அந்த மைதானத்தில் போய் தினம் ராத்திரி அழுவேங்க. ஆண்டவரே, இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும் போல் தெரியுது, எப்படி ஏறி போகிறது, இந்தியில் கேட்க தெரியாதே, எப்படி டிக்கெட் எடுக்கிறது, கையில் காசு இல்லையே, என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு தினம் ராத்திரி ஒரு 4 மாதம் அழுவேங்க, சரிங்களா? ஆனால் ஆண்டவர் கழுதையை காப்பாற்றி படிக்க வச்சுட்டார். 4.5 வருஷத்துலேயே படித்து முடிச்சிட்டேன். 4.5 வருஷத்துலேயே படித்து முடிக்கிறோன்னா உண்மையிலே பெரிய விஷயந்தான், மிகப்பெரிய விஷயம். பெரியமானவர்களே, தேவன் அருமையாக வழி நடத்தினார். அதுக்கப்புறம் வந்துட்டேன். 99 முடித்து மறுபடியும் வந்து சேர்ந்தேன் மதுரைக்கு. மதுரை தெற்கு பள்ளிக்கூடம் சவுத் ஸ்கூலில் வேலை செஞ்சுக்கிட்டே, ஜெயந்தபுரத்தில் ஒரு 1.5 வருஷம் டீச்சராக இருந்தேன். வேலை செஞ்சுக்கிட்டே MA ஜாயின் பண்ணேன். MA இங்கிலீஷ். எதில் படித்தேன் அப்படின்னா, கரஸில் படித்தேன். MA இங்கிலீஷ் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்தேன், சரிங்களா? இவ்வளோ தான் படிப்பு. பிரியமான தேவ பிள்ளைகளே,
மதுரையை சுற்றின கழுதை. ஆண்டவர் இவ்வளோ தூரம் கிருபையாக ஆசீர்வதித்து, ஒருவேளை நான் அந்த சினிமா பார்த்து அந்த பசங்களோடு சேர்ந்து அப்படியே போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை ரொம்ப வாழ்க்கை மோசமாக போயிருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் அப்படி விடலை, கழுதையின் திசையை திருப்பினார். சரி, மதுரையை சுற்றின கழுதை மதுரையை விட்டு போகாதுன்னு சொல்லுவாங்க. கவலைப்படாதீங்க, கழுதை போயிடும். இந்த ஊரை விட்டு போக மாட்டேன், இந்த ஊர் என் ஊர், சரிதானே? சிலருக்கு சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் பலருக்கு பெரிய வருத்தமாக இருக்கும். வரமாட்டேன் என்று தான் ஆரம்பத்தில் சொன்னேனே ஒழிய போக மாட்டேன் என்று எவரிடம் நான் சொன்னதில்லை. சுயநலமும் அரசியலும் தந்திரமும் இந்த கழுதைக்கு சற்றும் ஒவ்வாத விஷயங்கள். சரிங்களா? சுயநலம், அரசியல், தந்திரம் இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்படி யார் செய்கிறாங்களோ, செய்ய நினைக்கிறாங்களோ, அவர்களுக்கு என்னாலும் என் ஆதரவு இருக்கவே இருக்காது. என்ன விலை வந்தாலும் பரவாயில்ல. அதை எதிர்க்கவும் செய்வேன். அந்த சுயநலம், அரசியல், தந்திரம் யாரிடத்தில் இருக்கிறதோ அதை எதிர்க்கவும் செய்வேன். அப்படிப்பட்டவர்களிடமிருந்து விலகவும் செய்வேன். இது ஒரு வித்தியாசமான கழுதை. பிரியமான தேவ பிள்ளைகளே, பைபிளில் ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன். கழுதை அடக்கம் அப்படின்னு பைபிளில் படிச்சிருக்கீங்களா? டாங்கி பரியல் படிச்சிருக்கீங்களா? கடைசி விஷயத்தை படித்து முடிக்க போகிறோம். டாங்கி பரியல், கழுதை அடக்கம். வேதாமத்தில் ஜெகோயாக்கீம் என்று ஒரு அரசன் இருந்தான், யூதாவின் அரசன். சரிங்களா? இந்த அரசன் யாருடைய மகன் பார்த்தீங்கன்னா, யோசியா ராஜாவின் மகன். 11 ஆண்டுகள் எருசலேமை ஆண்ட தென் திசை ராஜ்யத்தின் அரசன். தேவனின் வார்த்தைக்கு சற்றும் செவி கொடாதவன். கழுதைக்கு இருந்த அறிவு கூட இந்த கழுதைக்கு இல்லை. யாருக்கு? யோயாக்கீம் ராஜாவுக்கு அறிவு இல்லை. ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் கொண்டெல்லாம் பேசினார். இவர் கீழ்ப்படியில் பாருங்கள், ஆண்டவர் சொல்றாரு, வானங்களே கேளுங்கள், பூமியை செவி கொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். ஏசாயா 1 2 வசனம் 3 வசனம் சொல்லுது. 3 வசனத்தில் ரொம்ப அழகாக ஆண்டவர் சொல்லாரு, மாடு என்ன செய்யும்? தன் எஜமானையும், கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. என்ன சொல்றார் ஆண்டவர்? கழுதைக்கு இருக்கிற அறிவு கூட யாருக்கு இல்லை? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்லை. அப்போ ஜனங்களுக்கு அறிவு இல்லைன்னா என்ன அர்த்தம்? அரசன் எவ்வளியோ குடிகள் அவ்வளி. அப்போ ராஜாக்கள் சரியில்லை. அதே நிலைமை தான் இன்னைக்கு நம்ம சொல்லலாம். நம்முடைய நிர்வாகத்தை பற்றி அப்படி தான் சொல்லலாம். ஆளுகிறவர்கள் சரியில்லை, அவர்கள் கூட இருக்கிற கைக்கூலிகளும் சரியில்லை. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ இந்த யோயாக்கீம் ராஜாவும் அப்படித்தான் இருந்தான், உருப்படாத ஒரு அரசன். எரேமியாவினால் எழுதி அனுப்பப்பட்ட எச்சரிப்பின் சுருளை எரேமியா பாரூக் என்பவனை கொண்டு ஒரு எச்சரிப்பு எழுதி கொடுத்து அனுப்பினார். சரிங்களா? அதை என்ன பண்ண அந்த யோயாக்கீம் ராஜா? அதை கொண்டு வர சொன்னான். அதை வாசித்தாங்க. என்ன பண்ண தெரியுமா? கையில் ஒரு சூரி கத்தி வச்சுருந்தான். சூரி கத்தினால் என்ன பண்ணிட்டான்? அந்த எரேமியாவின் சுருளை வெட்டி அவன் நெருப்பிலே போட்டு எரித்தான் அப்படின்னு எரேமியா 36 19 24 வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். சரிங்களா? அந்த வசனங்கள் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒரு சில வசனங்கள் வாசிக்கலாமா? அப்பொழுது பிரபுக்கள் பாரூக்கை நோக்கி, பாரூக்குனா எரேமியாவுடைய செக்ரட்டரி, பாரூக்கை நோக்கி, நீயும் எரேமியாவும் போய் ஒளித்து கொள்ளுங்கள், நீங்கள் இருக்கும் இடத்தை ஒருவரும் அறியப்படாது என்று சொல்லி சுருளை, அந்த எரேமியா எழுதின சுருள், எரேமியா சொன்ன சுருள் பாரூக் எழுதினான். அந்த சுருளை சம்பர்தினா எழுதுகிறவர் எலிசாமாவின் அறையில் வைத்து ராஜாவினிடத்துக்கு அரண்மனையில் போய் ராஜாவின் செவிகளுக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் அறிவித்தார்கள். 21 வசனம். அப்பொழுது ராஜா யோயாக்கீம் ராஜா அந்த சுருளை எடுத்துக்கொண்டு வர யெகூதியை அனுப்பினான். யெகூதி அதை சம்பர்தியாகி எலிசாமாவின் அறையிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்து ராஜா கேட்கவும், ராஜாவினிடத்தில் நின்ற எல்லா பிரபுக்களும் கேட்கவும் வாசிக்கிறாங்க.
9ஆம் மாதத்திலே ராஜா குளிர்காலத்துக்கு தங்கும் வீட்டில் உட்கார்ந்திருந்தான். அவனுக்கு முன்பாக கணப்பு மூட்டி இருந்தது, குளிர்காய நெருப்பு மூட்டி இருந்தது. எகுதி 3-4 பத்திகளை வாசித்த பின்பு ராஜா ஒரு சூரி கத்தியினால் அதை அறுத்து சுருள் அனைத்தும் கணப்பில் உள்ள அக்கினியிலே வெளுத்து போகும்படி கணப்பில் இருந்த அக்கினியால் எரிந்து போட்டான். யோயாக்கீம் என்ன பண்ணான்? அந்த பைபிளை இந்த சுருளை வெட்டி நெருப்பில் போட்டான். ராஜாவாயினும் அந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டு அவனுடைய சகல ஊழியக்காரராயினும் பயப்படவும் இல்லை, தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொள்ளவும் இல்லை. அப்போது வேத பகுதி வாசிக்கப்படுதுன்னா என்ன செஞ்சுருக்கணும்? அதை வாசிக்க கேட்டவர்கள் தங்கள் வஸ்திரத்தை கிழிச்சிருக்கணும். யோசியா மாதிரி அப்பா செஞ்சான். அப்பன் செஞ்சதை யார் செய்யலை? பிள்ளை யோயாக்கீம் செய்யலை. யோயாக்கீம் உருப்படாத பிள்ளை. பிரியமானதே பிள்ளைகளை, பைபிளை எரித்தவன், பைபிளில் ஒரு பைபிள் சுருளை எரித்தவன் பைபிளில் யாருன்னா யோயாக்கீம் தான். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இவனை குறித்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எரேமியாவை போலவே எச்சரிப்பை கொடுத்த உரியா தீர்க்கதரிசியையும், ஆங்கிலத்தில் உராய்ஜா அப்படின்னு இருக்கு, உராய்ஜா த ப்ராஃபட், அந்த உரியா என்ற தீர்க்கதரிசியும் வெட்டி கொன்று போட்டவன். வசனம் பாருங்க, எரேமியா 26ஆம் அதிகாரம் 20 - 23 வரைக்கும். கிரியாத் யாரீம் ஊரானாகிய செமாயாவின் குமாரன் உரியா என்னும் ஒரு மனுஷனும் கர்த்தருடைய நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனாய் இருந்தான். அவன் எரேமியாவின் வார்த்தைகளுக்கு சரியாக இந்த நகரத்துக்கும் இந்த தேசத்துக்கும் விரோதமாக தீர்க்க தரிசனம் சொன்னான். சரிங்களா? யோயாக்கீம் ராஜாவும் அவனுடைய சகல பராக்கிரமசாலிகளும் பிரபுக்களும் அவன் வார்த்தைகளை கேட்டபோது ராஜா அவனை கொன்று போடும்படி எத்தனித்தான், யோசித்தான். அதை உரியா கேட்டு பயந்து ஓடிப்போய் எகிப்திலே சேர்ந்தான். அவன் இப்படி ஓடி இருக்கக்கூடாது, சரிதானே? அப்படி யோயாக்கீம் ராஜா அக்போரின் குமாரனாகிய எல்நாத்தானையும் அவனோடு கூட வேறே சிலரையும் எகிப்து வரைக்கும் அனுப்பினான், அவனை பிடிச்சிட்டு வர்றதுக்கு. உரியா 24 வசனம் சொல்லுது, இவர்கள் உரியாவை எகிப்திலிருந்து கொண்டு வந்து அவனை யோயாக்கீம் ராஜாவிடத்தில் விட்டார்கள். 23ஆம் வசனம், அவன் பட்டயத்தாலே அவனை வெட்டி அவன் உடலை நீச ஜனங்களின் பிரேத குழிகளிடத்தில் எரிந்து விட்டான் என்றார்கள். உரியா தீர்க்கதரிசி வெட்டி என்ன பண்ணிட்டாங்களாம்? தூக்கி எரிஞ்சிட்டாங்க யோயாக்கீம் ராஜா. பார்த்தீங்களா? ஒன்று பைபிள் சுருளை வெட்டினா, ரெண்டாவது தீர்க்கதரிசியவே வெட்டிட்டான். இவனை குறித்து, இந்த யோயாக்கீம் ராஜாவை குறித்து நன்மையான விஷயம் வேதாகமத்தில் ஒன்று கூட இல்லை. ஆனால் என்ன சொல்லி பாருங்களேன், இவனை குறித்து நன்மையான விஷயம் வேதாகமத்தில் ஒன்று கூட இல்லை. கழுதை போல் அடக்கம் செய்யப்படுவான் என்று இவனுக்கு மட்டுமே இப்படி எழுதப்பட்டுள்ளது. படிக்கலாம் அந்த எச்சரிப்பை. எரேமியா 22 17 12 19. உன் கண்களும் உன் மனதுமோ வென்றால் தற்பொழிவின் மேலும், அதாவது தன்னை குறித்து ஆகா ஓகோன்னு பேசணும் சுற்றி இருக்கிறவங்க, தற்பொழிவின் மேலும் குற்றமில்லாத இரத்தத்தை சிந்துவதன் மேலும் இடுக்கமும் நொறுக்குதலும் செய்வதன் மேலுமே அல்லாமல் வேறொன்றின் மேலும் வைக்கப்படவில்லை. உன் கண்ணும் உன் மனசும் இப்படித்தான் இருக்கு யோயாக்கீம் ராஜாவே. ஆகையால் கர்த்தர் யோசியாவின் குமாரனா யோயாக்கீம் என்கிற யூதாவின் ராஜாவை குறித்து ஐயோ என் சகோதரனே, ஐயோ சகோதரியே என்று அவனுக்காக புலம்புவதில்லை. ஐயோ ஆண்டவனே, ஐயோ அவருடைய மகத்துவமே என்று அவனுக்காக புலம்புவதில்லை. ஒரு கழுதை புதைக்கப்படுகிற வண்ணமாய் அவன் எருசலேமின் வாசல்களுக்கு வெளியே இழுத்தெறிந்து புதைக்கப்படுவான் என்று சொல்லுகிறார். எவ்வளோ பயங்கரமான சரி பார்த்தீங்களா யோயாக்கீம் ராஜாவுக்கு? கர்த்தருடைய வார்த்தையை வெட்டி எரித்து போட்டாய், கர்த்தருடைய ஊழியக்காரனை வெட்டி கொன்று போட்டாய், உன் முடிவு எப்படி இருக்கும்? யூ வில் ஹாவ் டாங்கி பரியல், கழுதை போல் அடக்கம் செய்யப்படுவாய். கழுதை யாரும் அடக்கம் பண்ணுவாங்களாங்க? பைபிள் காலத்தில் எருசலேமில் கழுதை அடக்கம்லாம் பண்ண மாட்டாங்களாம், இழுத்து அப்படியே தூக்கி எறிஞ்சிருவாங்க. சரித்திரம் சொல்லுது, தானியேலுடன் கைதியாக யோயாக்கீமும் பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டான். தானியேல் 1:1 படித்து பாருங்கள். யோயாக்கீம் யூதாவின் ராஜாவாய் யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்தில் பாபிலோன் ராஜாவாய் நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். தானியேல் அவனுடைய நண்பர்கள் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேரை முதலாம் படையெடுப்பில் நேபுகாத்நேச்சார் கிமு 605ஆம் வருஷத்தில் அவன் கைதிகளாக கொண்டு சென்றான் பாபிலோனுக்கு. அதில் ஒருத்தன் யோயாக்கீம் ராஜா.
அப்படி போகிற வழியில், பாபிலோனுக்கு கைதியாக போகிற வழியில் இந்த யோயாக்கீம் நேபுகாத் நேச்சாரால் கொல்லப்பட்டு அவமதிக்கப்பட்ட வண்ணமாக அவனது சடலம் தூக்கி வீசி எரியப்பட்டிருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சரித்திரம் சொல்லுது. ஒரு வசனம் பாருங்களேன், எரேமியா 33:30. ஆகையால் யூதாவின் ராஜாவாய் யோயாக்கீமை குறித்து தாவீதின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும்படி அவன் வம்சத்தில் ஒருவனும் இரான். அவனுடைய பிரேதமோ வென்றால் பகலின் உஷ்ணத்துக்கும் இரவின் குளிருக்கும் எரிந்து விடப்பட்டு கிடக்கும். விளங்குதா பிரியமான பிள்ளைகளே? விலங்குகள்னு ஒரு புஸ்தகம் படித்தேன், பைபிளில் இருக்கக்கூடிய விலங்குகளை பற்றி. இதுலேருந்து ஒரு வாசகத்தை, இந்த யோயாக்கீம் பற்றி சில கருத்துக்களை படித்தேன். பல இடங்களில் படித்து பார்த்தேன். யோயாக்கீம் இப்படி தான் அவனை தூக்கி எறிஞ்சாங்க, அவன் செத்தான், கழுத மாதிரி தூக்கி எறிஞ்சது உண்மைதான் அப்படின்னு நிறைய ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதில் ஒருத்தர் ஆர்ஜேசி பெனட் என்ற ஒரு வயசான தாத்தா, அவர் இந்த யோயாக்கீம் பற்றி சொல்லிட்டு சொல்கிறாரு, வாசிக்கிறேன். உரியா எனும் தீர்க்கதரிசியும் அப்படி தீர்க்க தரிசனம் சொன்னதினால் யோயாக்கீம் அவனை வெட்டி கொன்றான். ஆனால் சிறிது காலத்தில் பாபிலோன் அரசனால் அவன் கொல்லப்பட்டு அவனுடைய உடல் செத்த கழுதை மாதிரி பிரேத குழியில் எரியப்பட்டது. இல்லை என்றால், வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க, தலைமை பீடத்தில் இருக்கிறவர்கள் நியாயமாக நடக்க வேண்டும். சரிங்களா? அந்த தலைமை பீடத்தில் இருக்கவங்களுக்கு உள்ள இருக்கவங்க என்ன செய்யக்கூடாது? சப்பக்கட்டு கட்டக்கூடாது. இங்கே மட்டும் இல்லை, நிறைய திருச்சபைகளில் நிறைய ஜால்ராக்கள், நிறைய சகுனிகள் என்ன செய்கிறாங்க? நிர்வாகத்துக்கு ஒத்து ஊதுறது. ஆண்டுடைய வார்த்தைக்கும் ஊழியக்காரருக்கும் கீழ்ப்படியலைன்னு சொன்னால் என்ன தெரியுமா? தலைமை பீடத்தில் இருக்கிறவர்கள் நியாயமாக நடக்க வேண்டும். இல்லை என்றால் அம்மாதிரியான முடிவு தான் வரும். எந்த மாதிரியான முடிவு? கழுத முடிவு. சரிங்களா? ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னு சொன்னால், எவ்வளவு சத்தியங்களை கேட்டிருக்கிறோம், சத்தியத்தை கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோமாங்க? ஏன் இஷ்டத்துக்கு சபை நடக்கணும்னு நினைக்கிறோம், கழுத முடிவு தான் வரும். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எவ்வளவோ சத்தியம் சொல்றாங்க, இவனை வெட்டி கொண்டு போடு, இவனை தூக்க இங்க இருந்து. கர்த்தருடைய சித்தமா அது? யோசித்து பாருங்க. நம்ம சொந்த புத்தியில் செயல்படணும். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? இயேசுவின் வம்ச வரலாற்று அட்டவணையிலும் இருந்து இந்த யோயாக்கீம் ராஜாவின் பெயர் தூக்கி எறியப்பட்டது. நீ படிச்சு பாருங்க. மத்தேயு 1:11, பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில் யோசியா எகொனியாவையும் அவனுடைய சகோதரரையும் பெற்றான். யோசியாவுக்கு முதல் மகன் யார் தெரியுமாங்க? யோயாக்கீம். அதுக்கப்புறம் யோயாக்கீமுக்கு பிறந்து வந்தான் யோயாக்கீன். கோனியா என்ற எகொனியா என்ற யோயாக்கீன். இதெல்லாம் பைபிளில் இருக்குது, நான் வசனத்தில் எடுத்து வாசிக்கல. யோசியா எகொனியாவையும் யோயாக்கீம் போட்டிருக்கணுங்க. ஆனால் அந்த யோயாக்கீம் பேர் ஆண்டு என்ன பண்ணிட்டாரு? தூக்கிட்டார். சரிங்களா? ஏன் தெரியுமா? அவன் கர்த்தருடைய வார்த்தையை மதிக்கலை, கர்த்தருடைய ஊழியக்காரனை வெட்டி கொண்டு போட்டான். அவனுக்கு கழுதை அடக்கம். மதுரை மத்திய தமிழ் திருச்சபையாருக்கும் இன்னும் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும், ஆன்லைனில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை. கழுதை பணிவுக்கும் சமாதானத்துக்கும் பாரம் சுமத்தலுக்கும் அடையாளமான விலங்கு. அப்படி தானே படித்தோம்ல? அது பணிவாக இருக்கும், சமாதானமாக இருக்கும், பாரம் சுமக்கும். எனவே இயேசு அதை தெரிந்து கொண்டார். உண்மையிலேயே இயேசு உங்களை தெரிந்து கொண்டு விட்டாரா? கர்த்தரின் மகிமைக்காக அவரது புண்ணியங்களை அறிவிக்கும் கனிவான கழுதைகளாக மதுரையை, நீங்கள் இருக்கும் ஊரை சுற்றி வாருங்கள். நம்ம மேலே ஆண்டவர் உட்கார்ந்து அவருக்கு சாட்சியா அவரை நாம் சுமந்து கொண்டு செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாருங்க. கழுதையா இருக்கணுமா?
ஆண்டவருக்கு இந்த கழுதை இயேசுவுக்கு வேண்டும் என்று உங்களுக்கு நீங்களே தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, உங்களுக்கு நான் கழுதையாக இருக்கணும். ஆண்டவரே, இந்த கழுதை என் ஆண்டவருக்கு வேண்டும் என்று தீர்மானம் செய்யுங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யணும் அப்படின்னு ஒப்பு கொடுங்க. சரிங்களா? ஏன் இஷ்டம் அப்படின்னு யாரும் வாழாதீங்க. கர்த்தருடைய சித்தம் என்ன, சரிங்களா, அதன்படி வாழ வேண்டும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே ஆண்டுக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து இந்த உலகத்தில் கிறிஸ்துவை சுமந்து கொண்டு செல்லக்கூடிய கழுதைகளாக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஒரு சின்ன ஜெபம் பண்ணுமா? நல்ல தகப்பனே, உடைய நாமத்திற்கு நன்றி. எனக்கு கொடுத்த சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த கழுதையும் ஆண்டவர் இந்த 5.5 ஆண்டுகளும் இந்த சபையில் கிருபையாக பயன்படுத்தினதற்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த ஆலயத்தில் இருக்கிற எல்லாரையும், தோள் கொடுத்தவர்களையும், ஆண்டவரே குழி தோண்டியவர்களையும் நீர் கிருபையாக ஆசீர்வதியும். முத கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய கரம் தொடர்ந்து திருச்சபையில் இருந்து நீர் அதிசயமாய் நடத்தி ஆசீர்வதிக்கும்படி சுய சித்தம் அல்ல தேவ சித்தம் செய்கிற பிள்ளைகளாக கர்த்தர் எல்லாரையும் மாற்றி, ஆண்டவரே இயேசுவை சுமக்கிற கழுதைகளாக எல்லாரையும் கர்த்தர் உருவாக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.